வணக்கம் மக்களே. முண்டன் கணிப்பு பாகம் 4. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைந்து. அதாவது மக்களே, கடலில் இருக்கும் ஆமை ஆபத்து வரும்போது தலையையும் தன் கால்களையும் ஓட்டிற்குள் ஒளித்து கொள்ளுகிறது. அதே போல மனிதனானவன் தனது ஐம்பொறிகளையும் அடக்கி ஆளத் தெரிந்து கொண்டால் எந்த நிலையிலும் தன்னை பாதுகாக்க தெரிந்தவன் ஆகிறான். இன்றைய உலகிற்கு இதுவே சிறந்த நிலை என்று கூறிக்கொண்டு முண்டன் கணிப்புகளை பார்க்கலாம். முண்டன் கணிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு பிறந்த குறிப்பு எப்படி கணிக்கப்படுகிறதோ அதன் அடிப்படையில் உலக நாடுகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனில், சுதந்திரம் பெற்ற காலம், ஒரு நாடு கண்டுபிடிக்கப்பட்ட காலம், நேரம், இல்லையேல் அந்த நாட்டில் செய்யக்கூடிய அரசியல் கலாச்சார நிகழ்வுகளின் அடிப்படை, இல்லையேல் மிக முக்கியமான சுவடுகளை தொட்டு பண்டைய காலத்தில் கிரேக்கர்கள், ரோமானியர்கள், எகிப்தியர்கள் என மேற்கத்திய தென்னக கணித மேதைகளாலும் உருவாக்கப்பட்டு உள்ளது. ஒரு விடயத்தை நாம் எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதாவது, இன்று வரை பேசிக்கொண்டிருக்கும் இந்த வானவியல் ஜோதிட கணிப்புகள் எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் எம் முன்னோர்கள் நமக்காக கண்டுபிடித்து வைத்துவிட்டு போனவை. தென்னகத்தில் பல 100 சித்த விஞ்ஞானிகள் தோன்றி மறைந்தார்கள் என்று இலகுவாக சொல்லிவிட்டு போக முடியாது. நம் சித்தர்களின் பாதையில்தான் இன்னமும் உலகம் சுழல்கிறது. இந்த பெரிய அண்ட சராசரத்தில் பஞ்சபூதங்களும் கிரகங்களும் தச வாயுக்களும் என்று ஒன்று சேர பெற்று உருவானதே உயிர் பிண்டங்கள். பிண்டம் என்ற பதத்தின் மனித உடல் மட்டுமல்ல, அனைத்து சீவராசிகளும் சில ஜட பொருள்களும் அடங்கும். சித்தன், சீவன், சிவனானது. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. பிண்டம் உடல், தசை. அண்டம் என்பது ஆகாயம். முண்டம் என்றால் உலக சம்பந்தமான பொது விடயம் என்று எளிமையான கருத்துண்டு. முண்டன் என்பது உலகம். இது ஒரு லத்தீன் மொழி. ஆகவே முண்டன் கணிப்பு என்பது நம் முன்னோர்கள் சீராக ஆராய்ந்து முண்டன் என்ற பெயரை சூட்டியுள்ளனர். முண்டன் உலக கணிப்பு எதையெல்லாம் கணித்து தந்திருக்கிறது என்றால், பொருளாதாரம், அரசியல் மாற்றம், சர்வதேச உறவு அல்லது நாடுகளின் நிலை, இயற்கை பேரழிவுகள், போர், சர்வதேச நாடுகளின் உறவுத்தன்மை, மக்களின் மனநிலை, தொற்று நோய்கள், புரட்சி, பருவநிலை மாற்றம், பூமியின் நிலப்பரப்பில் ஏற்படும் வேறுபாடுகள், அதாவது இண்டிகேட்டிவ் ஆஃப் டெரிட்டோரியல் சேஞ்சஸ், தொழில்நுட்ப மாற்றங்கள், எழுச்சிகள், விண்வெளி சம்பந்தமான புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது வேற்று கிரக தொடர்பு கண்டுபிடிப்புகள் என்பன கிடைக்கப்பெறுதல் என உலகம் சார்ந்த பொது விடயங்கள் அறிந்து கொள்ள பயன்படுத்துவது முண்டன் கணிப்பு. இந்த இடத்தில் முக்கியமாக ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டு கணிக்கும்போது அந்த நாட்டின் திசைகள், கடல், தட்பவெப்பநிலைகள், பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள், ராசி, நட்சத்திரங்கள், கிரகங்களில் முக்கியமாக சூரியன், செவ்வாய், சனி, குரு, ராகு, கேது மட்டுமல்லாது கிரகணங்களின் தன்மை போன்றவற்றையும் கருத்தில் கொள்ளப்படுகிறது. உலகம் என்ற வட்டத்திற்குள்ளே செல்வோம் வாருங்கள். ஆகவே கண்டங்கள் வழியாக நாடுகளுக்குள்ளே சென்று பார்ப்பதற்கு முன்னர் கண்டங்கள் ஒரு பார்வை மக்களே. நாடுகளும் அவற்றை அண்டிய சமுத்திரங்களையும் தெரிந்து கொள்வோம். ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம்,
ஆஸ்திரேலியா கண்டம், வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டங்களும் முறையே. பசிபிக் கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல், தெற்கு பெருங்கடல். ஆசியா கண்டத்துடன் பசிபிக், அண்டார்டிகா, இந்திய கடல் சங்கமம் ஆகிறது. ஆப்பிரிக்கா கண்டத்தோடு அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல் சங்கமம் ஆகிறது. ஐரோப்பா கண்டத்துடன் அட்லாண்டிக், ஆர்க்டிக் கடல் சங்கமம். ஆஸ்திரேலியா கண்டத்துடன் இந்திய கடல், பசிபிக் கடல் சங்கமம். வட அமெரிக்கா கண்டத்துடன் பசிபிக் கடல், அட்லாண்டிக் கடல், ஆர்க்டிக் கடல் சங்கமம். தென் அமெரிக்கா கண்டத்துடன் பசிபிக் கடல், அட்லாண்டிக் கடல் சங்கமம். அண்டார்டிகாவுடன் தெற்கு பெருங்கடல்கள் மட்டுமே. ஆசியா எனும் கண்டம் மற்ற கண்டங்களை காட்டிலும் மிக பெரியது. அதிக மக்கள் தொகையும், பல 100 மொழிகளும், பலதரப்பட்ட மதங்களும், மனிதர்களும், வித்தியாசங்களை கொண்ட பழக்க வழக்கத்துடன் வாழ்கிறார்கள். மனிதர் அல்லாத பிற உயிர்களும் இங்கே வாழ்கிறது. இந்த ஆசியாவை 6 பிரிவாக கொண்டு பிரிக்கப்பட்டுள்ளது. ஆசியாவை சுற்றி 3 பெருங்கடல்கள் தங்கள் கடமையை செய்து நிற்கிறது. தெற்கு ஆசியா, தென்னகம், இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான், மாலத்தீவு, ஆப்கானிஸ்தான். கிழக்கு ஆசியாவில் சீனா, ஜப்பான், வடகொரியா, தென்கொரியா, தைவான், மங்கோலியாவும், தென் கிழக்கு ஆசியாவில் அதாவது சவுத் ஈஸ்ட் ஆசியா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், மியான்மர், கம்போடியா, லாவோஸ், புருனே, கிழக்கு தீமோர். மேற்கு ஆசியா சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஈரான், ஈராக், துருக்கி, இஸ்ரேல், ஜோர்டன், ஏமன், ஓமன், கத்தார், குவைத். மத்திய ஆசியா கஜகஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான். வடக்கு ஆசியா சைபீரியா மட்டுமே, ரஷ்யாவின் ஆசிய பகுதி. இந்த சைபீரியா வடக்கு ஆசியா அல்லது ரஷ்யா நாட்டின் முடிவு என்றும், ஆசியா நாட்டிலிருந்து ரஷ்யா தொடக்கம் எனவும் கொள்ளலாம். 35% ரஷ்யாவின் சைபீரியம் என்னும் மண்டலம் தன்னகத்தை கொண்டுள்ளது. குளிர்கால நிலை உள்ள ரஷ்ய பகுதி, மக்கள் மிகவும் குறைவான பகுதி, கடுமையான குளிர் நிலவும் பகுதி. ஆசியா நாட்டின் மொத்த தொகையுடன் ஒப்பிடும்போது 1% குறைவான மக்களே வாழ்கின்றனர். இந்த மக்களும் வேலை நிமித்தமாக வசிப்பவர்களே. இந்த சைபீரியா மண்டலம் தான் ரஷ்யாவின் மிகப்பெரிய மூலதனம். ரஷ்யாவின் பொருளாதாரம் சைபீரியாவிலிருந்து தான் விளைகிறது. எண்ணெய், நிலக்கரி, தாதுக்கள், தங்கம், வைரம், நன்னீர் ஏரி, காடுகள் என புதையலை தன்னகத்தே கொண்டதே சைபீரியா. முண்டன் கணிப்புகளை பற்றி பேச எடுத்துக்கொள்ளும்போது நாடுகளையும் கண்டங்களையும் பஞ்சபூதங்களையும் கிரக ஆட்சிகளை பற்றியும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் என்னால் கடந்து போக முடியவில்லை. கண்டங்கள், நாடுகள், காடுகள், சமுத்திரங்கள், ஏன் பறவைகள், விலங்குகள், விண்மீன்கள், வேற்று கிரகவாசிகள் என எல்லோரையும் தொட்டுத்தான் செல்ல வேண்டியுள்ளது. இதுவரை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டது சொற்ப விடயம். என் சொல்லுக்கும் எண்ணத்துக்கும் உள்ளேயும் அகப்பட்ட தயக்கமாக எவ்வளவோ விடயங்கள் உண்டு. கண்டங்கள், சமுத்திரங்களை ஒவ்வொன்றாக கடந்து போவோம். வாருங்கள், அடுத்த பகுதியில் தொடரும். நன்றி. நான் உங்கள் அம்மாஜி, டொரண்டோ, கனடாவிலிருந்து.